ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் ரீசனிங், ஓகேவா? ஸோ நியூமரிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு மட்டும் கிடையாது. ஸோ ஆர்ஆர்பி, பேங்கிங்கு, ஓகேவா? ஸோ பிசி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா? ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கன்சியூம் பண்ணிக்கோங்க, ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நியூமரிக்கல் ரீசனிங், ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வெரைட்டியில் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. திங்க் பண்ண தெரியணும், ஓகேவா? என்னது மைனஸு, ப்ளஸ்ஸு, ஓகேவா, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 வேலையில் ஒரு வேலையை பண்ணி தான் அந்த லாஜிக்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நியூமரிக்கல் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணோம், பக்கத்து நம்பருக்கும் என்ன பண்ணோம், கம்பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4ல் ஒன்று தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம், லாஜிக்காக யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதை நம்ம கொண்டு வரணும். ஸோ அதான் இந்த நியூமரிக்கல் ரீசனிங். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஓகேவா? ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மை பிரதர் தான், ஓகேவா? ஸோ கல்வி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு, ஓகேவா? ஸோ என் தம்பி தான் அவன், ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி அமைச்சிருக்கிறாரு. நான் அதை அப்படியே உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த கொஸ்டின் நான் ஆல்ரெடி இதுமாரி சால்வ் பண்ணியிருக்கிறேன். அவர் பார்க்கல போல தெரியுது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணி காட்டிடலாம், ஓகேவா? டோட்டல் காஸ்ட் ஆஃப் 5 பென்ஸு அங்கே தனியாக போட்டுக்கலாமா? சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 5 பென்ஸு, ஓகேவா? அண்டு 10 பென்சில்ஸ், 10 பென்சில், ரைட்டா? ஈக்குவல் டு எவ்வளவு? 100 rupees, ஈக்குவல் டு 100 rupees, ஓகேவா? இஃப் 10 pens காஸ்ட் ஆர், ஓகேவா? இப்போ 10 பேனாவுடைய காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஓகேவா? எனில் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 5 பென்சில். 5 பென்சிலினுடைய விலை எவ்வளவு அப்படின்ட்டு என்ன பண்ணிருக்கிறாரு, கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? 5 பேனா மற்றும் 10 பென்சில் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு? 100 ரூபா, ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 பென்சில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்னா 5 பென்சில் மட்டும் என்னான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க, ரைட்டா? சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது? 5 பென்ஸ் ப்ளஸ் 10 பென்சில்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 100, ரைட்டா? இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்கள். இந்த கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் 10 பென், ஓகேவா? 10 பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. அப்போ 5 பென்ஸ் எவ்வளவு? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை 2ஆல் வகுக்கணும், அப்படின்னா இதையும் 2ஆல் வகுக்கணும். ஸோ அப்போ 50 ரூபா, ஓகேவா? ஸோ 5 பென்ஸ் எவ்வளவு? 50 ரூபா. இந்த 5 பென்ஸ் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5 பென்சிலுடைய விலை எவ்வளவு? 50 ப்ளஸ் 10 பென்சில் நம்மளுக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 100. இப்போ 10 பென்சில் மட்டும் வேணால் இந்த ப்ளஸ் 50 தானே கொண்டு போயிடலாமா? அப்போ இந்த ப்ளஸ் 50 தான் போச்சுன்னா மைனஸ் 50, 100 மைனஸ் 50 50, ஓகேவா? 10 பென்சிலினுடைய விலை எவ்வளவு? 50 ரூபாய் போச்சு. இப்போ கொஸ்டின் அவன் என்னது? 5 பென்சில் தான் கேட்குறான். நமக்கு 10 பென்சில் விலை தெரியும். இப்போ 5 பென்சில் அப்படிங்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் வகுத்துமா, இங்கே நம்மளுக்கு 5 பென்சில் கிடச்சிரும், 5 பென்சில்ஸ் கிடச்சிரும். அப்போ இதையும் 2ஆல் வகுத்தோம், நம்மளுக்கு 25 ரூபா கிடச்சிரும். அப்போ 5 பென்சிலினுடைய விலை நம்மளுக்கு எவ்வளவு? 25 ரூபா, ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள் மிஸ்டர் கவி. புரிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லிடு, ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நியூமரிக்கல் ரீசனிங்கில் நம்பர் கொடுத்துட்டு அங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கு இடையில் என்ன மாற்றம் நடந்திருக்குதுன்னு சொல்கிறது தான் நியூமரிக்கல் ரீசனிங், ஓகேவா? ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 0, 2, 8, 14. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 0 இருக்குதா, அடுத்த நம்பர் என்னது 2 இருக்குதா, அதுக்கு அடுத்தது என்னது 8 இருக்குதா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணோம். என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 கொடுத்தா 2, அடுத்தது 2ஐயும் கூட்டினா அங்கே 4 தானே வரணும், எப்படி 8 வருது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வருது. ஸோ இப்போ 0 வந்துருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை திங்க் பண்ணணும். ஸோ இது என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர்
ஓகேவா. 1 ஸ்கொயர் பண்ணால் என்னது ஒன்றே தான். அந்த 1ஓட 1 என்னது 0 வருது. ரைட்டா. அதே மாதிரி பாருங்கள் 2 ஸ்கொயர் பண்ணால் என்னது 4. ஓகேவா. அதோட 2 கழிச்சா என்ன வருது 2 வருது. 4 - 2 2. ரைட்டா. ஒரு ஸ்டெப்பு நான் போட்டுக்கிறேன். 1 ஸ்கொயர் என்னது 1 - 1 ஈக்குவல் டு என்னது 0. அதேமாதிரி 2 ஸ்கொயர் என்னது 4. அதோட -2 பண்ணால் 2 கிடைக்குது. அதுக்கடுத்து 3 ஸ்கொயர் ஓகேவா -3. ஓகேவா. 3 ஸ்கொயர் என்னது 9 -3 கழிச்சு என்னது 3 கழிச்சா நம்மளுக்கு என்ன வந்துடுது 9 - 3 என்ன பார்த்தீங்கன்னா 6 வந்துடுது. ஸோ நம்மளுக்கு இங்கே 6 வந்துருக்குது 8 வந்துருக்குது. அப்போ என்ன பண்ணிருக்கிறோம் நம்ம இதை தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணிருக்கிறோன்னா மறுபடியும் இங்கே 1ஆலேயே கழிச்சிடலாம். ஓகேவா. 1ஆலே கழிச்சா என்ன ஆயிரும் 1ஆல் கழிச்சா ஸோ 8 வந்துடுது. ஓகேவா. ஸோ அப்போ 8 ரைட்டு. அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் 2ஆல் கழிக்கணும். அந்த லாஜிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 ஸ்கொயர் -2 ஓகேவா. அப்போ 6 - 2 ஈக்குவல் டு 14. ஓகேவா. ஸோ அப்போ கரெக்டாக வருது. அப்போ ஃபஸ்ட் டைம் என்னது 1ஆல் மைனஸ் பண்ணியிருக்கிறான். அடுத்தது 2ஆல் மைனஸ் பண்ணியிருக்கிறான். மறுபடியும் 1ஆல் மறுபடியும் 2ஆல். அப்போ 1 2 ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறான் மைனஸ் பண்ணிட்டு வந்துருக்கிறான். ஸோ அதன்படி இப்போ நம்மளுக்கு 5ஆவது இடத்துல கேள்வி கேட்குறான். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ 5 ஸ்கொயர் பண்ணிக்கணும் -1ஆல் கழிச்சிக்கணும். ஸோ 5 25 -1 ஈக்குவல் டு 24 தான் சான்ஸு. ஓகே 24. அப்போ ஏ தான், ஆப்ஷன் ஏ தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்கொயர் -2 கழிக்கணும். ஸோ 6 6 36 -2 ஈக்குவல் டு 34. சரியாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. 34 வருது. அப்போ இந்த லாஜிக் ரைட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற லாஜிக் என்னது 5 ஸ்கொயர் -1 பண்ணால் 24 வரும். ஸோ இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா. ஸோ இதுமாரி வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணணும். இதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திங்க் பண்ண தெரியலனா இது போட முடியாது. திங்க் பண்ணிட்டா இது சின்ன மேட்ரு. ஓகேவா. வெரி சிம்பிள். ஸ்கொயர் பண்ணி வரிசையாக 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1ஆல் மைனஸ் பண்ணலாம். அடுத்தது 2ஆல் மறுபடியும் 1ஆல் மறுபடியும் -2ஆல். ஸோ அந்த மாதிரி மைனஸ் பண்ணிட்டே வரும். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். 5 17 37 65. ஸோ இதுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 5 அடுத்தது 17 அதுக்கடுத்தது 37 அதுக்கடுத்து 65. ரைட்டா. சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பார்த்த உடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டா 5 17 ஓகேவா 37. ஓகேவா. இதை பார்த்தா இந்த 5க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் எனக்கு தெரியுது. 2 ஸ்கொயர் தெரியுது. 2 2 4 என்னது 2 2 4. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்கொயர் தெரியுது. ஸோ 4 16. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்கொயர் எனக்கு தெரியுது. 6 6 36. ரைட்டா. அப்போ இங்கே 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4ன்னு வந்துருச்சு. அப்போ 5 வரதுக்கு என்னது 1 கூட்டியிருக்கிறாங்க. ஓகேவா. அப்போ என்ன வருது 5 வருது. இங்கே 4 ஸ்கொயர்னா என்னது 16. அப்போ அதோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க 1 கூட்டியிருக்கிறாங்க. அப்போ 17 வருது. இப்போ 6 ஸ்கொயர்னா என்னது 36. அப்போ அதோடு என்ன பண்ணியிருக்கிறாங்க 1 கூட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 37 வருது. அப்போ அப்படி தான் அதுதான் லாஜிக்கு. ஓகேவா. அடுத்து 65 பாருங்கள். இதில் கண்டிப்பாக எனக்கு 8 ஸ்கொயர் தெரியுது. 8 8 64. அதோட 1 கூட்டியிருக்கிறாங்க. ஸோ 65 சரியாக போச்சு. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்போ 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர்னு வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த கேள்விக்கான கொஸ்டின் என்ன வரும்னா 10 ஸ்கொயர் அதோட கண்டிப்பாக 1 சேர்த்துற மாதிரி 10 ஸ்கொயர் 5 5 100 + 1 ஈக்குவல் டு 101. ஸோ இதுதான் ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷனில் இருக்கிற பாருங்க அவ்வளோதான். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேவா. நான் இதை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன். 5 17 37 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நம்பருக்குள்ளே அடக்கமாக இருக்குது. ஓகேவா. அதோட ஒன்று ஆட் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. ரைட்டா. இதுதான் லாஜிக்கு. வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. அப்போ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்னது இந்த 101. ஓகேவா. புரியுதா. வெரி சிம்பிள் ஆனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ இப்போ கொடுத்துக்கிறாங்க 2 1 2 4 4 5 6 7 8 8 10 11. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஸோ இதில் பாருங்கள் ஏதாவது புரியுதான்னு சொல்லிட்டு 2க்கு அடுத்து 1 வந்திருக்குது. 2க்கு அடுத்து 4 வந்திருக்குது. ஸோ 4க்கு அடுத்து 5 6 7. ஸோ மாறி மாறி எந்த ஒரு லாஜிக்குமே வெளியில் தெரிகிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஓகேவா. ஸோ இந்த மாரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்கன்னா ஓகேவா இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ 3ஆக பிரித்து பாருங்கள். 2 1 2 ரைட்டா. அதுக்கடுத்து 4 4 5 அதுக்கடுத்து என்னது 6 7 8 ஓகேவா. அதுக்கடுத்து என்னது 8 10 சரி 10 11 இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் நம்பர்லேருந்து இந்த ஃபஸ்ட் நம்பர்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஃபஸ்ட் நம்பரோட 2 ஆட் பண்ணுங்கள். 4 வந்துருச்சா. இதோட 2 ஆட் பண்ணுங்கள். 6 வந்துருச்சா. இதோட 2 ஆட் பண்ணுங்கள்.
8 வந்துருச்சா, முடிஞ்சு. ஓகேவா. ஸோ அப்போ எல்லாத்தோட என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2 ஆட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரியே இந்த தேர்ட் நம்பரோட 3 ஆட் பண்ணுங்கள், செகண்ட் நம்பரோட 3 ஆட் பண்ணுங்கள். 3 ஆட் பண்ணது 4 வந்துருச்சா, அப்போ இதோட 3 ஆட் பண்ணுங்கள், 7 வந்துருச்சா, இதோட 3 ஆட் பண்ணுங்கள், 10 வந்துருச்சா, சரியாக போச்சு. அப்போ 3 ஆட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. ரைட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது, இதோடையும் 3 ஆட் பண்ணுங்கள், 3 ஆட் பண்ணால் 5 வந்துருச்சா, ஸோ அப்போ இதோட 3 ஆட் பண்ணுங்கள், 8 வந்துருச்சா, இதோட 3 ஆட் பண்ணுங்கள், என்னது 11 வந்துருச்சா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரைட்டா. ஸோ வெரி சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ரைட்டா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கான கேள்வி. ஓகேவா. ஸோ இப்போ அங்கே வந்து எத்தனாவது நம்பர் வரும்போது, அந்த 3 நம்பரில் ஃபஸ்ட் நம்பர் தான் அந்த இடத்துல வரும்போது. ஓகேவா. இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்பர் தான் வரணும். அப்போ ஃபஸ்ட் நம்பர்னால் யாரை கூட்டணும், 2 கூட்டணும். யாரை, இந்த 8ஓட 2 கூட்டணும். ஓகேவா. 2 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும், 10 கிடைக்கும். ரைட்டா. இன்கேஸ் இந்த நம்பர் கேட்டு தான் என்ன பண்ண போகிறோம், 3 கூட்டியிருப்போம். இவர் இருந்தாலும் 3 கூட்டியிருப்போம். பட் வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க 3 நம்பர் முடிஞ்சிருச்சு, இதுலேயும் 3 நம்பர் முடிஞ்சிருச்சு, இதுலேயும் 3 நம்பர் முடிஞ்சிருச்சு, இதுலேயும் 3 நம்பர் முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த 3 நம்பரில் எந்த நம்பர், ஃபஸ்ட் நம்பர் தான் இங்கே எழுதணும். ஃபஸ்ட் நம்பர்னால் எதால் கூட்டிகிட்டு போகணும், இந்த கடைசி நம்பரில் 2 கூட்டணும். 2 கூட்டணும். அப்போ 8 + 2 = என்னது, 10. ஸோ அப்போ இந்த இடத்துல என்னது, ஆப்ஷன் பி 10 தான் ஆன்சர். ஓகேவா. வெரி சிம்பிள். உட்காந்து நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், என்ன கேட்டுருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ 1 4 ஓகேவா, 2 8 6 ஓகேவா. ஸோ 1 4 2 8 6 24 22 88. ஸோ இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ எந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். 1 2 இங்கே 1 2 1 2 1 2. ஸோ மறுபடியும் 1வது இடத்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. அப்படிங்குள்ள நம்மளுக்கு 1வது இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இதெல்லாம் எப்படி இந்த ஃபஸ்ட் இடம் 1வது ஒற்றைப்படை எண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒற்றைப்படையில் இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய எண்லாம் எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1, இங்கே 4 வந்திருக்குது, இங்கே 6 வந்திருக்குது, இங்கே 22 வந்திருக்குது, இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இது பாருங்கள். இந்த லாஜிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேட்டிருந்தா நம்ம தான் 2வது படியில் கேட்டிருந்தா தான் அடுத்தது நம்ம என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். இப்போ ஃபஸ்ட் லாஜிக்கில் தான் கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ 1லேருந்து 4 வந்திருக்குது, 4க்கு அடுத்து 2 வந்திருக்குது, 8க்கு அடுத்து 6 வந்திருக்குது. இங்கே பாருங்கள், 4க்கு அடுத்தது என்னது, 2 வந்திருக்குது, 8க்கு அடுத்து என்னது, 6 வந்திருக்குது, 24க்கு அடுத்தது 2 வந்திருக்குது. அப்போ பாருங்கள், 4க்கு அடுத்தது 2, அப்போ 4 - 2 பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. இங்கே பாருங்கள், 8க்கு அடுத்தது 6. ரைட்டா. அப்போ 8 - 2 பண்ணியிருக்கிறாங்க. இங்கே 24க்கு அடுத்து 22, அப்போ 24 - 2 பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. அப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த ஒத்தப்படை வரத்துக்கு இந்த இரட்டைப்படையில் இருக்கக்கூடிய எண்கள்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 2 மைனஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. 2 2 மைனஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 4 - 2 என்னது, 2. 6 - 8 - 2 என்னது, 6. 24 - 2 என்னது, 22. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதை ஒற்றைப்படையை கண்டுபிடிச்சி வந்துருக்குறாங்க. அப்போ இங்கே வேணும் அப்படின்னா நம்ம இந்த 88லேருந்து என்ன பண்ணோம், -2 கணிக்கணும். அப்போ நம்மளுக்கு கழிச்சா என்னங்க வரும், 86. முடிஞ்சா அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஓகேவா. ஒன்றுமே கிடையாது, வெரி லாஜிக்கு. ரைட்டா. லாஜிக் மட்டும் இதில் பார்த்தா போதும். ஓகேவா. லாஜிக் மட்டும் இதில் பார்த்தா போதும். இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அடுத்த ரெட்டைப்படையில் எப்படி கொண்டு வந்துருக்காங்க, ஒரு நாங்கள் 4. ஓகேவா. இதை வந்து 2 4 பெருக்கி 2 நாங்கள் 8 கொண்டு வந்துருக்காங்க. இந்த 6 4 பெருக்குன்னா 6 நாங்கள் 24. ஓகேவா. இந்த 22 4 பெருக்குன்னா 88. ஸோ ஒவ்வொன்றையும் 4 பெருக்கி கொண்டு போயிருக்கிறாங்க. ஓகேவா. 1லேருந்து ரெட்டைப்படை வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரெட்டைப்படையில் இருக்கக்கூடிய எண்கள் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பெருக்கிருக்கிறாங்க. 2லேருந்து இந்த ரெட்டைப்படையிலேருந்து ஒத்தப்படை எண்கள் வரத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் இந்த ரெட்டைப்படை எண்களை 2 2 கழிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதான் நடந்திருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒற்றைப்படை எண் தான் வேணும். அப்போ நம்ம இந்த லாஜிக்கு பார்த்தா போதும். ஸோ இந்த லாஜிக் நம்மளுக்கு தேவையில்லை, எப்படி வந்துச்சுன்னு தெரியுதுங்கிறதுக்கோசம் தான் இப்போ நான் அதை சொன்னேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் நமக்கு போகலாம். இப்போ 86 தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 144 ரேஷியோ 13. ஓகேவா. ஸோ சமம் தான் இது. ஓகேவா. 36 என்ன கொஷின் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேள்வி. ஓகேவா. ஸோ இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா. ஸோ இந்த 144 அதுலேருந்து இந்த 13 கொண்டு வந்துருக்கிறாங்க. அப்போ 36லேருந்து இதை என்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறது, இதை கண்டுபிடிச்சோமோ அதேமாரி இதை கொண்டு வந்துடலாம். இப்போ 144 பாருங்கள், 144க்கும் 13க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த 144 12 ஸ்கொயர்னு எழுதலாம். 12 ஸ்கொயர்னு எழுதுனா 144. ரைட்டா.
ஸோ அதோட இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு 1 இந்த 12 ஸ்கொயர், அப்போ ஆன்சர் என்னது 12 ஸ்கொயரில் 12 எடுத்துக்கிறாங்க. அதோட ஒரு 1 ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க 13 எழுதிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்கொயரு. அதோட அந்த 12 ஸ்கொயர்னால் அந்த 12ஓட 1 ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க 13 எழுதிருக்கிறாங்க. அப்போ இந்த 36 எப்படி எழுதலாம்? 6 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? இந்த 6 கூட 1 சேர்த்து என்ன பண்ணலாம் 7ன்னு போடலாம். ஆப்ஷனில் 7 இருந்தால் இதுதான் ஸ்டெப்ஸு, இதுதான் ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நம்பரு 144 அப்படிங்கிறது என்னது ஸ்கொயர் நம்பரு. ரைட்டாக 12 ஸ்கொயர், அந்த 12ஓட என்ன பண்ணியிருக்கிறாங்க 1 சேர்த்து 13. அப்போ 36ங்கிறது என்னது 6ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போ அந்த 6ஓட 1 என்ன பண்ணியிருக்கிறாங்க 6 + 1 = 7ன்னு போட்டிருக்கிறாங்க. இங்கே 12 + 1 = 13ன்னு போட்டிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 7 வரும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ஸோ 6, ஓகேவா, 13, 28, 59 அடுத்தது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரி, அடுத்தது பார்த்தோன்னே அந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா கம்பேரிசன் என்னென்னு என்னால் கெஸ் பண்ண முடியுது. ரைட்டா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 6 × 12. ரைட்டா? 12 வருது. ரைட்டு, 12 வருது. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இதுக்கும் கம்பேர் என்னால் பண்ண முடியுது. 13 2 எத்தனை 26. ஸோ ஓகேவா? அதுக்கடுத்து இதுக்கு என்னால் கம்பேர் பண்ண முடியுது. 28 2 என்ன பண்ணியிருக்கிறாங்க 56. ரைட்டா? 56 வந்திருக்குது. ரைட்டா? ஸோ 56 நல்லா போட்டுக்கலாம். ஓகேவா? 56 வந்திருக்குது. ஆனால் இங்கே 12 வரல, 13 வந்திருக்குது. அப்போ 1 என்ன பண்ணியிருக்கிறாங்க கூட்டியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்னது 28 வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க 2 கூட்டியிருக்கிறாங்க. இங்கே 59 வந்திருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க 3. அப்போ 1 2 3 என்ன பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க 2ஆல் பெருக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க 1 2 3 ஆட் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க. ரைட்டாக 1 2 3 ஆட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அதேமாதிரியே 59 2ஆல் பெருக்கிக்கலாம். ரைட்டாக பெருக்குனா நம்மளுக்கு என்ன தான் 2 10 9 2 18. ஓகேவா? ஸோ 118 வருது. ஓகேவா? அதோட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 4 கூட்ட போகிறோம். ஸோ 1 2 3 தானே, அடுத்தது 4 தானே கூட்டணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 122. ஸோ கூட்டினா வருது. ஆப்ஷனில் இருக்குதா? அவ்வளோதான். ஓகேவா? ஒன்றுமே கிடையாது. ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை பார்க்கல எனக்கு கம்பேரிசன் புரியுது. அதேமாதிரி இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் பார்க்கல அந்த 2 மடங்கு அப்படியே புரியுது. அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் பார்க்கும்போது அந்த 2 நம்பர் அப்படி அதை 2 மடங்கு, அதாவது 2ஆல் பெருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எனக்கு புரியுது. ரைட்டா? இப்போ அதை போட்டு பார்த்துட்டே வந்துட்டுக்குள்ள ரைட்டா? இப்போ பற்றாக்குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 வந்து 1 தான் தேவைப்படுது. அதேமாதிரி 26லேருந்து 28க்கு பார்த்தீங்கன்னா 2 தேவைப்படுது. 56லேருந்து 59க்கு 3 தேவைப்படுது. ரைட்டா? அந்த லாஜிக் வச்சு நான் 1 2 3 கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன். அப்போ கூட்டு வந்தால் இங்கே 4 தான் ஆட் பண்ணுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அதுதான் 122. இப்படி தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு லாஜிக் பார்க்கலாம். ஓகேவா? 0, அடுத்தது 6, அதுக்கடுத்து 24, அதுக்கடுத்து 60, அதுக்கடுத்து 120, அதுக்கடுத்து 210. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்குறான். இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லாஜிக் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் ஒரு லாஜிக்கை பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 0 இருக்கட்டும். இந்த 6 வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 க்யூப் பண்ணால் என்னது 8 வருது. ரைட்டா? சரி, இந்த 24 வந்து பார்த்திங்கன்னா 3 க்யூப் பண்ணால் 3 × 3 × 3 3 9 9 3 27 வருது. ரைட்டா? இது வந்து பார்த்திங்கன்னா 4 க்யூப் பண்ணுங்கள். ஓகேவா? 4 16 16 64 வருது. ரைட்டா? அதேமாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா 5 க்யூப் பண்ணுங்கள். 5 25 25 125. ஓகேவா? அதேமாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா 6 க்யூப் பண்ணுங்கள். 6 36 36 216. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்குது. ரைட்டா? பாருங்கள். அப்போ இதுங்களுக்கும் இப்போ இது என்ன வருது 8 வருது. இது வந்து என்னது 27 வருது. இது வந்து என்னது 64 வருது. இது வந்து 125 வருது. இது வந்து 216 வருது. ரைட்டா? ஸோ அப்போ இவங்களுக்கும் ஏதோ லாஜிக் இருக்குது. அப்போ இவங்களுக்கும் ஏதோ இதுங்களை கண்டுபிடிச்சா இது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? இப்போ பாருங்கள் 8 இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க 8ஓட ஒரு 2 மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, பண்ணனா இது வந்து வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27, இங்கே 24 இருக்குது. அப்போ 3 மைனஸ் பண்ணியிருந்தால் 24 வருது. அதுக்கடுத்து இதை 4 மைனஸ் பண்ணியிருந்தால் 60 வருது. அப்போ 5 மைனஸ் பண்ணியிருந்தால் 120 வருது. அப்போ 6 மைனஸ் பண்ணால் 210. அப்போ கரெக்டு, லாஜிக் வரிசையாக வருது. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணலாம் 1ஆல் மைனஸ் பண்ணியிருக்கணும். இங்கே 2ஆல், இங்கே 3ஆல், இங்கே 4ஆல், இங்கே 5ஆல், 6ஆல்னா அப்போ ஃபஸ்ட்டு என்னது
அடுத்தது 7ஆல். அப்போ முன்னாடி இருக்கிறது என்னது, இங்கே வந்து இந்த 2க்கு முன்னாடி 1 தானே, 1ஆல் தானே மைனஸ் பண்ணியிருக்கணும். அப்போ எதை பண்ணியிருக்கணும், 2க்கு முன்னாடி யார் 1, அந்த 1 கியூப். இங்கே 2 கியூப்னா இங்கே என்னது 1 கியூபு. இங்கே 2ஆல் மைனஸ் பண்ணுறோன்னா இங்கே என்னது 1ஆல் மைனஸ் பண்ணோம். அப்போ 1 கியூப் என்னது 1 தான், -1 என்னது 0. சரியாக போச்சு. அப்போ லாஜிக் கரெக்டாக தான் வருது. ரைட்டா? இப்போ பாருங்கள் 8ல் போச்சுன்னா 6 வருது, 4 வருது, இது எல்லாமே கரெக்டாக வருது. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, வரிசையாக ஸ்கொயர் பண்ணிட்டு கியூப் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், 7 கியூப் பண்ணோம். ஓகேவா? என்ன பண்ணோம், 7 கியூப் பண்ணோம். அதை வந்து என்ன பண்ணோம், 7ஆல் மைனஸ் பண்ணோம். ஓகேவா? 7 கியூபு பண்ணலாமா? 7 கியூப் எப்படி பண்ணுவீங்க, 7 7 49 இன்ட்டு இன்னொரு 7. ஓகேவா? ஸோ 9 63க்கு 3, மீதி 6, 7 நாங்க 28, 28 4 34. ஸோ 343 -7. ரைட்டா? இப்போ கழிச்சா நம்மளுக்கு என்ன வரும், 336. ஸோ கழிச்சா அதுதானே வரும். இப்போ அது இருக்குதுன்னு பாருங்கள் சி. அப்போ லாஜிக் சரியாக போச்சு, நம்ம பண்ணது ரைட்டு தான். ஓகேவா? நான் எப்படி எடுத்தேன் பார்த்தீங்களா இப்போ? ஓகே, ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி யோசனை, அந்த நம்பருக்கு ரிலவெண்ட்டாக என்ன இருக்குது, ஓகேவா, அந்த நம்பருக்கு ரிலவெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல இப்போ நான் கற்றுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? உட்காந்து பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. இப்போ அதேமாதிரி இன்னொரு சம பாரு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்னது 3 இருக்குது. அடுத்து என்னது 8, 20, 46, 100 to 10. ஓகேவா? ஸோ இந்த 6 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன நம்பர், இந்த இடத்துல அடுத்தது 7வது நம்பராக என்ன வரும் அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்டுருக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் இங்கே 3 இருக்குது. ஓகேவா? 3 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 3லேருந்து இந்த 8 எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 எப்படி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கலாம், போன நம்பர் மாதிரியே. ஓகேவா? இப்போ 3ஓட 2 மல்டிப்ளை பண்ணலாம். 2 மல்டிப்ளை பண்ணால் என்னது 6 வருது. ரைட்டா? அதேமாதிரியே இந்த 8ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், என்னது 8 2 16 வருது. ரைட்டா? அதேமாதிரியே இந்த 20ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 40 வருது. பாருங்கள், அந்த லிங்க் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அதுதான் இப்போ இந்த இடத்துல. ஸோ இந்த 46ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்கள், 92. ஸோ 100க்கு நியரில் வருது. அப்போ இந்த 100ஓட 2 மல்டிப்ளை பண்ணுங்கள், 200 வருது. ஸோ அப்போ இதோட லிங்க் வருது. ரைட்டா? அப்போ நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, 3 2ல் பிறகுனா 6 பக்கத்தில் வருது. ஆனால் 8ஆகவே வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 கூட்டி பார்க்கலாம். அதுதான் ஆன்சர்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. இன்னும் 2 3 பண்ண கன்ஃபார்ம் ஆனால் தான் சொல்ல முடியும். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 16 வருது. ரைட்டா? ஆனால் 20 வரல. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 4 கூட்டியிருக்கிறாங்க. ரைட்டா? சரி. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, 40 வருது. ஆனால் 46 வரல. அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, 6 கூட்டு வராங்க. அப்போ ஓரளவுக்கு லாஜிக் 2 4 6ன்னு வர மாதிரி தான் இருக்குது. அப்போ இங்கே 8 வந்துட்டால் கரெக்டு தான். இங்கே 100க்கு 92 இருக்குது. அப்போ பக்கத்தில் என்னது 8 வரணும். அப்போ மோஸ்ட்லி கரெக்டு தான். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், 10 வந்தால் எக்ஸாக்ட்லி கரெக்டு. சரி, சரியாக போச்சா? 200 10 கூட்டினா 210. சரியாக போச்சு. ரைட்டா? இப்போ வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த ஆன்சரோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது 420 வருது. இப்போ அதோடு நம்ம என்ன பண்ணோம், 12 10 கூட்டி வச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும், 12 கூட்டணும். ஸோ அப்போ 432 தான். ஓகேவா? 432 தான் ஆன்சரு. ரைட்டா? எந்த வித மாற்றமுமே கிடையாது. ரைட்டா? எந்த வித மாற்றமுமே கிடையாது. அப்போ இந்த 3 எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, என்ன பண்ணோம், ஒரு நம்பரோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ரைட்டா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல எந்த நம்பர் தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ 2 2 ப்ளஸ் இந்த என்ன பண்ணலாங்க 1 ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1ஆல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் 1ஆல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 2 2 2 + 1 3. ஸோ இப்படி தான் வந்துருக்குது. இது நம்மளுக்கு தேவையும் இல்லாத இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ 2ஆல் படிக்க அடுத்த நம்பர் என்னது, 10க்கு அடுத்தது 12ஆல் கூட்டினா 432 வருது. ஸோ அந்த ஆன்சர் நம்மளுக்கு சரியாக போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு லாஜிக்கலாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 15 to 12, அதுக்கடுத்து என்னது 24 to 2, 9 to 18, 7 to 20. இதில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சார் எதுவுமே சம்மந்தம் இல்லாத கொடுத்துட்டு பொருத்தமற்றது எப்படின்னா, ஒரு சம்மந்தம் இருக்குது. ஓகேவா? இது 15 to 12 இடையில் 3 இருக்குது. பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில் வந்து பார்த்திங்கன்னா 22 கேப் வருது.
இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கேப் வருது, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 கேப் வருது. என்ன சார் எதுவுமே புரியலையே, சம்மந்தம் இல்லாத இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படியும் யோசனை பண்ணது ரைட்டு தான். ஓகேவா? அடுத்தது இன்னொரு மாதிரி யோசனை பண்ணி பார்க்கலாமா? ஓகேவா? கழித்து பார்த்தீங்க, கூட்டி பார்க்கலாமா? கழிச்சே நீங்கள் இடையில வந்து கேப் கண்டுபிடிச்சிங்க. சரி ரைட்டு, கூட்டி பார்க்கலாமா? ஒவ்வொன்றையும் 15 12 கூட்டினா 27, 24 2 கூட்டினா 26, இப்போ 9 18 கூட்டினா 27, 7 20 கூட்டினா 27. அப்போ இது 27, இது 27, இது 27 வருது, இது மட்டும் 26 வருது. அப்போ இது ஏன் பொருத்தமில்லாதான் இருக்கக்கூடாது? ஓகேவா? பொருத்தமாட்டது அப்போ இதாக இருக்கக்கூடாது. அப்போ 24 2. ஸோ நம்மளுடைய லாஜிக் படி இது மட்டும்தான் அப்படி இருக்குது. அப்போ இது தானே பொறுத்த மாட்டுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, அதே மாதிரியே போன சம் மாதிரியே இன்னொரு சம் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ சின்ன ஒரு லாஜிக் கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 to 8, ஓகேவா? அதுக்கடுத்து 3 to 27, அதுக்கடுத்து 4 to 32, ஸோ 5 to 125ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பொறுத்த மற்றது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2க்கும் 7 என்ன சம்மந்தம், 3க்கும் 27க்கும் சம்மந்தம் எனக்கு நல்லாவே தெரியுது. பார்த்தோன்னே க்யூப் பண்ணால் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 க்யூப் என்னது, 2 4 4 2 8. ஓகேவா? ஸோ 8 வருது, ரைட்டு. இப்போ 3 க்யூப் பண்ணால் கண்டிப்பாக என்னது 27 வருது. ஸோ 3 9 9 3 27. அப்போ இதுவும் வருது, ரைட்டா? அப்போ இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா க்யூபில் கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடியே ரைட்டா, இதுவும் அப்போ க்யூபாக தான் வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ நன்னாங்க 16 16 64 வருது, ரைட்டா? என்ன வரணும், 64 வரணும். அப்போ தப்புங்கிறது இந்த படி வந்தால் கண்டிப்பாக இது தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதை நான் பார்க்கவே தேவையில்ல. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கோசரம் நான் பண்ணுறேன். 5 க்யூப் ஈக்குவல் டு 5 25 25 125. அப்போ கன்ஃபார்மாக எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, க்யூப் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் நம்பர்லேருந்து க்யூப் பண்ணி தான் இந்த வேல்யூஷன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ 4 க்யூப் பண்ணால் 64 வரணும், பட் 32 தான் வருது. அப்போ நம்மளுக்கு தப்பான ஆன்சர் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. யார், இந்த 3வது வேல்யூ. ஓகேவா? இந்த 4 to 32 இந்த சி ஆன்சர் தான் என்னது தப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள். இந்த பொருத்தமற்ற கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா 17 ஃபஸ்ட்டு வந்துருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 27 வந்துருக்குது, அதுக்கடுத்து 37, அதுக்கடுத்து 47. ஓகேவா? ஸோ 10 10 ஆட் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே 10 தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் மைனஸ் பண்ணுறதுக்கும் எதுவும் இல்லை. ஸ்கொயர் பண்ணாலும் 4 ஸ்கொயர், ஸோ 5 ஸ்கொயர் பண்ணால் அதேமாதிரி 6 ஸ்கொயர் பண்ணால் 1 வருது, அதேமாதிரி 7 ஸ்கொயர் பண்ணால் -2 வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஜிக் இல்லாமல் வருது. கண்டிப்பாக இதை என்ன பண்ணுறது, வேறு ஒரு டைப்பில் இதை கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா? ஸோ என்ன டைப்பில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு திங்க் பண்ணல பாருங்கள். இப்போ 17, ஓகேவா? 17 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ப்ரைம் நம்பர். ஓகேவா? பகுஎண் பகா நம்பர் கான்செப்ட் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. 17 வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. ஓகேவா? 17ஆலையும் 1ஆலையும் 17ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். 1ஆலையும் 17ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும், ரைட்டா? இந்த 27 வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் வகுக்கலாம், 9ஆல் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம், 9ஆலையும் வகுக்கலாம், ரைட்டா? 37 வந்து பார்த்திங்கன்னா 1ஆலையும் 37ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். அதேமாதிரி 47லையும் பார்த்திங்கன்னா 1ஆலையும் 47ஆலையும் மட்டும்தான் வகுக்க முடியும். 1ஆலையும் தன்னாலையும் வகுத்தா அதுக்கு பேர் என்னது, ப்ரைம் நம்பர், அதாவது பகா எண். ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு பகா எண், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகா எண், ப்ரைம் நம்பரு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகா எண். ஆனால் இந்த 27 பாருங்கள் 3ஆல் வகுப்படுது, 9ஆல் வகுப்படுது. அதாவது 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படாமல் மற்ற நம்பராலையும் வகுத்தா அதுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பகு எண். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 27ங்கிறது மட்டும் என்னது, பகு எண், மற்றதெல்லாம் பகா நம்பர். ஓகேவா? அப்போ இது மட்டும் பகு எண்ணாங்கிறதுனால அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, இந்த 27 மட்டும்தான் வரும், ரைட்டா? இதுதான். ஸோ பகு எண் பகா எண் கான்செப்ட் தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் பல விதத்தில் திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுமாரி 2 3 சம்ஸ் நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் மாடல் போகலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்தமாரி சம்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதை எப்படி பார்க்கலாம். ஸோ பிஇ என்பதை 10. ஓகேவா? அப்போ பிஇ, ஓகேவா? பிஇ ஏபிசிடியில் வரக்கூடிய பிஇ ஈக்குவல் டு 10ன்னு எழுதிட்டாங்க என்றும் கார், ஓகேவா? சிஏஆர் என்பதை 54 என்றும், ஓகேவா, குறித்தால் பெட் பிஇடி என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பி கார்
பெட்டுன்னு சொல்லி படிச்சிடாதீங்க, அப்படியே உக்காந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எழுத்து கொடுத்த ரீசனிங்கில் கேட்டாலே நீங்கள் ஏபிசிடியினுடைய எழுத்தாக பார்த்துக்கணும் தனித்தனியாக. பிஇ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி எழுதிக்கோங்க. அது பி எத்தனாவது இடத்துல இருக்குது, இ எத்தனாவது இடத்துல இருக்குது, ஆர் எத்தனாவது இடத்துல இருக்குது, சி எத்தனாவது இடத்துல இருக்குது, டி எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ரைட்டா? அதுதான் ஓகேவா. அப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே ஓகேவா. அதுக்கு என்னது கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். பரவாயில்ல, ஏபிசிடி தெரியுது ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனிங் கொடுக்கணும். ஸோ எத்தனாவது இடத்துல இருக்குது, ஸோ 1வது இடம், 2 3 4 5 6 7 8 9, ஸோ 10 ஓகேவா. 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் போடலாம் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க, பி எத்தனாவது இடத்துல இருக்குது, ஸோ 2வது இடத்துல இருக்குது ஓகேவா. பி எத்தனாவது இடத்துல இருக்குது, அது 2வது இடத்துல இருக்குது ஓகேவா. இப்போ எடுக்கலாமா ஓகேவா. ஸோ 2வது இடத்துல இருக்குது. அப்போ பிஇ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்குறாங்க, 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி வந்துருக்குது, பி வந்து 2வது இடம் ஓகேவா. இ வந்து எத்தனாவது இடம், ஸோ 5வது இடம் இருக்குது. அப்போ 2 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 10 வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ மற்றதையும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணோம். இப்போ சிஏஆர் கார் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். கார் சிஏஆர் கார் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, 54 கொடுத்துருக்குறாங்க ஓகேவா. 54 வந்துருக்குறாங்க. இப்போ சி வந்து பார்த்திங்கன்னா 3வது இடம், ஏ வந்து பார்த்திங்கன்னா 1வது இடம். இப்போ ஆர் வந்து என்னது இடம் பார்த்துடலாம் ஓகேவா. ஆர் வந்து பார்த்திங்கன்னா 18வது இடம் ஓகேவா. 18 அப்போ இன்ட்டு 18 போட்டுக்கலாம். இப்போ என்னது 1 3 3 3 18, ஸோ 8 3 24க்கு 4, மீதி 2 1 3 3 5 சரியாக போச்சு. அப்போ இப்படி தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு கேட்குறான் ஓகேவா. ஸோ பிஇடிக்கு என்னன்னு கேட்குறான் ஓகேவா. பார்த்துலாமா. பி வந்து பி வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம் இன்ட்டு இ எத்தனாவது இடம் ஓகேவா. இ வந்து பார்த்திங்கன்னா ஸோ 5வது இடத்துல இருக்குது ஓகேவா. அப்போ 5 இன்ட்டு அதுக்கு என்னது டி எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள், 20வது இடத்துல இருக்குது ரைட்டா. அப்போ இன்ட்டு 20. இப்போ I2 10 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 200. ஸோ 200 தான் இந்த பிஇடி பெட்டுக்கான நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது ரைட்டா. ஸோ 200 இதுதான் ஓகேவா. இந்த லாஜிக்கில் தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா. உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன். சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம், கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா. இது எப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா. இங்கே என்ன இருக்குது, 4 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே வந்து 8 இருக்குது ரைட்டா. அதேமாதிரி இங்கே 8 இருக்குது, இங்கே 14 இருக்குது, இங்கே 22 இருக்குது. அதேமாதிரி இங்கே 5 11 15. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கிறான் ரைட்டா. கொஸ்டின் மார்க்கு இந்த இடத்துல தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ரைட்டா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்து தான் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட்டா. இது பாருங்க, இங்கே 10 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 10ல் 4 போயிட்டால் என்னது 6. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே 10 இருக்குது, இங்கே 18 இருக்குது. 18ல் 6 போச்சுன்னா, 18ல் 10 போச்சுன்னா மீதி 8. சரி, அதுவும் போய்ட்டு. இங்கே 18 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 18ல் 4 போச்சுன்னா 14 ரைட்டு. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி இங்கேயும் நம்ம பண்ணி பார்க்கலாம். 22லேருந்து 8 போச்சுன்னா 14. ஸோ ரைட்டாக தான். அப்போ இங்கே வந்துன்னா இந்த 15லேருந்து 5 போயிட்டால் மீதி என்ன தான் வரப்போகுது 10. ஸோ 10 இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதுதான், அவ்வளோதான். இந்த சி தான் ஆன்சர், அந்த சி தான் ஆன்சர். ஸோ 10 தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது, அவன் எங்கே கொஸ்டின் கேட்குறானோ அங்கே வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்துட்டா அதேமாதிரி இங்கே பண்ணி சொல்லிடலாம். ஸோ 15ல் 5 போச்சுன்னா 10. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்குது. 10 தான் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட்டு சம் அதேமாதிரி பாருங்கள் கேட்டுருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரே எண்ணெய் கொடுத்துட்டாங்க, இங்கேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே மட்டும் கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. அப்போ நடு நம்பரு இங்கே எப்படி வந்துச்சு, இங்கே எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ரைட்டா. இங்கே 36 64 49 25 ரைட்டா. சரி ரைட்டு. இப்போ இதெல்லாம் பாருங்கள், 9 25 81 16 இதெல்லாம் பாருங்கள் ஸ்கொயர் நம்பராகவே இருக்குது ஓகேவா. ஸோ 36 ரூட் எடுத்தால் 6. அதேமாதிரியே 64 ரூட் எடுத்தால் 8 8 64 ரைட்டா. அதேமாதிரியே 49 ரூட் எடுத்தால் 7 7 49.
அப்போ 25 ரூட் எடுத்தால் 5×25. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வருது? 6 8 14, 14 7 21, 21 5 26 பாருங்க, நடு நம்பர் வருது பாருங்கள் 26. அதே மாதிரி இதையும் கொண்டு வரலாமா? ஸோ 9 அதை ரூட் எடுத்தால் 3, ஓகேவா? ஸோ 25 இருக்குது, அதை ரூட் எடுத்தால் 5, ஓகேவா? 81 இருக்குது, ஸோ அதை ரூட் எடுத்தால் 9 9 81, ஓகேவா? 16 இருக்குது, அது ரூட் எடுத்தால் 4 16 4. ஸோ கூட்டினா இதையும் என்ன பண்ணுங்கள், கூட்டி பாருங்கள். ஸோ 13 18 21, ஸோ நடு நம்பர் 21. அப்போ ரூட் எடுத்து தான் கூட்டியிருக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 25 ரூட் எடுக்கலாம். ஸோ 5. அதேமாதிரி 144 ரூட் எடுக்கலாம். 12 12 144. அதுக்கடுத்து என்னது, 64 இருக்குது, ஓகேவா? 64. ஸோ அதை ரூட் எடுத்தால் 8 8 64. அதுக்கடுத்து 36 இருக்குது, அதை ரூட் எடுத்தால் 6 6 36. இப்போ இதெல்லாம் கூட்டலாமா? ஸோ 17 இது ரெண்டையும் கூட்டினா 14. 14 என்னது, 14 17 கூட்டினா 17. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ 31 வருது. 31 பாருங்கள் இந்த டியில் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல வரணும், 31 தான் வரணும். ஓகேவா? 31 வரணும். ஓகேவா? வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ 15 2 5 6. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 80 நடுவில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கேள்வி, நடுவில் இருக்கிறதுக்கு தான் கேள்வி. அப்போ இந்த சைடில் இருக்கிறத வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த நடுவில் இருக்கிறது கொண்டு வந்துருக்குறாங்க. அதுதான் இங்கே சைடில் கொடுத்துட்டு நடுவில் இருக்கிறது கேட்குறாங்க. அதுதான் இதுக்கு அர்த்தம், ரைட்டா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ 15 இருக்குது, 6 இருக்குது, ஸோ 2. இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, நடுவில் 80 கொண்டு இருக்கிறாங்கன்னா 15, இங்கே ஒரு 6 இருக்குது, பெருக்கி பார்க்கலாம். 5 6 90, ரைட்டா? இங்கே 5 × 2, ஸோ 2 10. அப்போ ரெண்டையும் கழிச்சா 80 வருது, ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்போ அதேமாதிரி இதையும் நம்ம பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேவா? ஸோ 9 × 6 9 6 54, ரைட்டா? அதேமாதிரி இது பண்ணால் 4 6 4 × 7 எல்லாம் 28, ஓகேவா? இப்போ மைனஸ் பண்ணால் 14 6 2 26 வருது. ஆனால் இங்கே 65 வருது. அப்போ இந்த லாஜிக்கு தப்பு. அப்போ இந்த லாஜிக் என்ன பண்ணுறாங்க, தப்பு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியும் பெருக்கி பார்க்கலாம், இப்படி பெருக்கி ரெண்டையும் கழித்து பார்க்கலாம். கழித்து பாருங்கள் வருதானே, ரைட்டா? இப்போ இதுக்கு நான் என்ன சொல்யூஷன், என்னுடைய சொல்யூஷனை பொறுத்தவரையிலும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ இந்த மெத்தட் தப்பாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே என்ன, அது மேலே 15 இருக்குது, கீழே என்ன இருக்குது, நேராக 5 இருக்குது, ரைட்டா? அதேமாதிரி மேலே இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, அதுக்கு நேராக கீழே என்ன இருக்குது, 6 இருக்குது, ரைட்டா? இப்போ நான் எப்படி கொண்டு வரணும்னு பாருங்கள். இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 80ன்னு வந்திருக்குது நடுவில். இப்போ பாருங்கள், இதையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 10 வரும். 15 5 போயிட்டா 10. சரி, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், ரைட்டா? இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும், 80 வரும். சரி போச்சா? ஓகேவா? இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் பண்ணிவிட்டேன். அதாவது மேலேயும் கீழேயும் மைனஸ் பண்ணிவிட்டேன், இதுலேயும் கீழேயும் ப்ளஸ் பண்ணிவிட்டேன், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன். பண்ணோன்னா ஆன்சர் எனக்கு வந்துருச்சு. அதேமாதிரியே பாருங்கள், இதையும் பண்ணலாம் பாருங்கள். 9 இருக்குதா, ரைட்டா? இங்கே 4 இருக்குதா, ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். பண்ணால் என்னது, 5 வருது. இங்கே என்ன இருக்குது, 7 6 இருக்குது, ஸோ 7 6 இருக்குதா, அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்னது, 13 வருது. இப்போ 13 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 15 50 35 5 65, சரியா போச்சா? 65 வந்துருச்சு. அப்போ அதே தான் இது என்ன பண்ணிக்கோங்க, 13 மைனஸ் 11 ஈக்குவல் டு என்னது, 2 வருது, ரைட்டா? அதேமாதிரி இது ரெண்டையும் கூட்டினா என்னது, 16 8 கூட்டினா 24 வருது, ஓகே? 16 + 8 ஈக்குவல் டு 24 வருது. ஸோ இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்னது, 48, அதானே 48, ஓகேவா? ஸோ இப்போங்க 48 இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஸோ வெரி சிம்பிள், 48 தான் ஆன்சர், ஓகேவா? என்ன அது, இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ அல்லது ஸ்ட்ரெயிட் மல்டிப்ளிகேஷனோ மைனஸு, ஓகேவா? அல்லது இந்த ஸ்ட்ரெயிட்டு. ஸோ இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிங்க, ஒன்று இந்த ஸ்ட்ரெயிட்டு, அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட்டு, அப்படின்னா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனு, இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் மைனஸ் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதை அந்த லாஜிக்கில் பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ 1 6 5 2 3 4 இப்படி கொடுத்துருக்குறாங்க. நடுவில் இருக்கிற நம்பரை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி நடுவில் இருக்கிற ஃபார்ம், இங்கே நடுவில் இருக்கிற நம்பர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சைடில் இருக்கிற நம்பரை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேவா?
ஸோ 131 எப்படி வந்திருக்கும்? ஓகேவா? இது 234லேருந்து 165 கூட கழித்து பாருங்கள். ரைட்டா? கழித்து பார்த்தா ஃபஸ்ட்டு இங்கே லாஸ்ட்டு 9 வரணும், இங்கே 1 தான் வருது. ஸோ அப்போ அதுவும் கிடையாது. ரைட்டா? என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ரைட்டா இப்போ பாருங்கள், 2ல் 1 போயிட்டா என்னது? 165 இருக்குது, இங்கே 234 இருக்குது. பாருங்கள், இந்த 2ல் 1 போயிட்டா. ஓகேவா? இந்த 2ல் 1 போயிட்டா என்னது? 1. ஓகேவா? இந்த 3ல் 6ல் 3 போயிட்டா என்னது? 3. 5ல் 1 போயிட்டா என்னது? 1. ஓகேவா? ஸோ அப்போ கழிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். 131 வந்திருக்குது. அதேமாதிரி இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம லாஜிக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? 220 கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னா 468. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஸோ 4ல் 2 போயிட்டா 2, 6ல் 2 போயிட்டா 4, 8ல் 0 போயிட்டா 8. ஸோ 248 வந்துடுச்சு. அப்போ மேலேயும் கீழே என்ன தான் பண்ணியிருக்காங்க? மைனஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ என்ன இருக்குதுங்க? சரி, 533 கீழே 791. ஓகேவா? இப்போ நம்ம மைனஸ் பண்ணி பார்க்கலாமா? 7ல் 5 போயிட்டா 2, 9ல் 3 போயிட்டா 6, 3ல் 1 போயிட்டா 2. சார் கீழே மேலே மாற்றி கிடைக்கிறனா அதனால் வித்தியாசம் மட்டும் சொன்னால் போதும். 262 இருக்குதான்னு பாருங்கள். ஸோ 262 சி ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. ஸோ இந்தமாதிரி சம்ஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்தமாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்கலாம், அல்லது ஏபிசிடி லெட்டர்ஸ் கொடுத்து கேட்கலாம், அல்லது நம்பர்ஸ் கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்தமாதிரி 3 டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதை கேட்பாங்க. ஸோ உட்காந்து பாருங்கள். ஏதாவது புரியலைன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.